अस्सलामुअलैकुम ஹோம்மேட் கிராப் சூப் பார்க்கலாமா? ஹெல்த்தியாக வீக்லியே செய்யலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 டொமேட்டோ, கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரா, கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய், 1/2 kg கிராப் எடுத்து வச்சுருக்கேன். இடித்து வச்சுருக்கேன் கிராப்பு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன்ஸ் வந்து 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். ஒரு கிளாஸ் கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனியன்ஸ் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட முழு பூண்டு கூட நீங்கள் இடித்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட பேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போன அப்புறம் நண்டை ஆட் பண்ணிக்கோங்க. நண்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டால் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அந்த பச்சை வாசனை போன அப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நண்டு சூப் வந்து நல்லாவே இருக்குங்க. கோல்டு அப்போல்லாம் நீங்கள் நண்டு சூப் கன்சியூம் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு சட்டுன்னு கோல்டு வந்து நின்றோம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான சூப் இது. உங்களுக்கு கோல்டு ஆயிருந்தால் நீங்கள் இந்த சூப் ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே இருக்குங்க. இப்போ வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் டொமேட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, எல்லாமே ஆட் பண்ணி நல்லா இது வதக்கிக்கோங்க. டொமேட்டோஸ் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம சூப் குக் ஆகிறப்பே டொமேட்டோஸ் ரொம்ப பஞ்சு மாதிரி ஆகிடும், சூப்பராக இருக்கும். அது நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மற்ற இன்க்ரீடியன்ஸ், தனியா, பெப்பர், ஜீரா, பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நல்லா ஒரு பவுடராக பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த நம்ம மசாலா அரைக்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி அரைச்சிருந்தா கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து இருக்காது, போயிட்டுருக்கும். அந்த ஸ்மெல்லுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பவுட்ரு பண்ணதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக இந்த 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கான இந்த மசாலா கரெக்டாகவே இருக்குங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுன்னா காரம் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த காரம் எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு 1 லிட்டர் வாட்டர் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஜார் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த வாட்டர் 1/2 லிட்டர் ஆட் பண்ணி நல்லா இது குக் பண்ணணும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து இது தண்ணி ஆட் பண்ணிட்ட அப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கம்மியாகிடுச்சுன்னா, அதிகமாகிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து இது நம்ம குக் பண்ணுறப்ப இது சூப் வந்து நல்லா சுண்டி வரும். அந்த மாதிரி வரப்போ உப்பு கொஞ்சம் அதிகமாகவும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த கிளிப்பிங் வந்து நான் இன்பிட்வீன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிற கிளிப் இது. இந்த அளவுக்கு கொதி வரக்கூடாது, இன்னும் நல்லா கொதிக்கணும். அது நெக்ஸ்ட் கிளிப்பிங்கில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ கொதிக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சுட்டு அப்புறம் திருப்பி நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃபுல் சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்தால் நம்மளுடைய டேஸ்டி சூப் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கோல்டுக்கு ரொம்ப சூப்பராக கேட்கும். இது நம்மளுடைய சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக. இந்த மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் ஹாஃபிஸ்.